வணக்கம், இது உங்கள் எம்பெடட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராஸ்பெரி PI-4ஓட PWM சிமுலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ரோட்டியஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டியஸில் நியூ ப்ராஜெக்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்டில் ப்ராஜெக்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் கிரியேட் ஃப்ரேம்வொர்க் ப்ராஜெக்டில் ராஸ்பெரி PI-4 செலக்ட் பண்ணுங்கள். Python 3 கம்பைலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பைத்தானோட சோர்ஸ் கோட் இருக்கும். நம்ம ஆர்டினரி சோர்ஸ் கோடு பைத்தான் சோர்ஸ் கோடு இதில் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் பேனலில் RPV4 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பெரிஃபரலில் பிரேக் அவுட் பெரிஃபரலில் LED எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ LED நான் சூஸ் பண்ண LED வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். இப்போ இதை பில்ட் பண்ணுறேன். கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தா அந்த LED இருக்கும். அந்த எல்இடியில் இருக்கிறது எத்தனாவது பின்னுன்னா 12வது பின்னு. GPIO 12 வந்து 32 பின்னு. இப்போ நீங்கள் அந்த பின்னை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ பைத்தானில் வந்து பின் கான்ஃபிகரேஷனும் வந்து GPIO கான்ஃபிகரேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா பின் நம்பர் ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. GPIO கொடுத்தீங்கன்னா GPIO ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் இப்போ பின் நம்பர் கொடுத்துருக்கு. இதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம 18 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பின் நம்பர் 12ல் வந்து GPIO 18 இருக்குது. இதை நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது LED வந்து PWM பல்ஸு ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஏற்றபடி ஆன் ஆஃப் ஆகும். உங்களுக்கு பிளிங்கிங் ஆகும். அந்த வித் டியூட்டி சைக்கிள் வந்து வேரி ஆகிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ இதோட அவுட்புட் இது தான். இதை நீங்கள் ஸ்கோப்பில் கூட வச்சு பார்க்கலாம். ப்ரோட்டீஸில் உள்ள ஸ்கோப்பை நீங்கள் யூஸ் பண்ணி கூட இதோட PWM பித்து என்னன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராமில் வந்து 50 ஹெர்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து PWM வந்து அந்த பின்னில் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ 50 ஹெர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த பின் வந்து 20 மில்லி செகண்ட் வந்து வித் இருக்குது. டியூட்டி சைக்கிள் வந்து வித்தின் 20 மில்லி செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வேரி ஆகும். இப்போ ஆஸ்லோஸ்கோப் எடுத்துக்கிறேன். ஆஸ்லோஸ்கோப்லேருந்து இந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வேரி ஆகிறது வந்து பல்ஸ் வித் வேரியேஷன் வந்து நல்லா தெரியுது. டியூட்டி சைக்கிள் வேரியேஷன் வந்து நல்லா தெரியுது. 20 மில்லி செகண்ட் பீரியடில் உங்களுக்கு இந்த வேரியேஷன் வந்து அக்கேர் ஆகும். இப்போ ப்ரோக்ராம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இம்போர்ட் டைமில் டைமோட டிலேயோட ஃபங்க்ஷன் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகுது. டைம் டாட் ஸ்லிப் ஆஃப் 1னா 1 மில்லி செகண்ட், 0.1னா 0.1 மில்லி செகண்ட் வந்து இங்கே வந்து அக்கேர் ஆகும் உங்களுக்கு. அடுத்து வந்து RBIO GPIO வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதோட GPIO வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். GPIO செட் மோடு வந்து GPIO போர்டுக்கு ஏற்றபடி வந்து மோடை வந்து செட் பண்ணுறோம். இப்போ இது போர்டுங்கிறது நீங்கள் செட் பண்ணதுனால போர்டில் இந்த பின்னு எந்தெந்த பின்னுக்கு ஏற்றபடி GPIO இருக்கோ அந்த பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த பின் நம்பரில் என்ன GPIO இருக்கோ அதான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அடுத்து GPIO செட்டப்பில் அந்த பின்னை வந்து
GPIO அவுட்டாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். PWMங்கிறது வந்து அவுட்புட் பிட்டு தான். அடுத்து PWM வந்து ஷார்ட் ஆஃப் 0 ஓப்பன் பண்ணிடுறோம். அப்போ PWM 0 தான் வந்து இது. அந்த PWM 0 வந்து நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து 2 PWM இருக்குது. PWM 0, PWM 1. PWM 0ல் வந்து பின்னு 12, 18 இருக்கும். PWM 1ல் வந்து 18, 19 இருக்கும். அந்த பின் டீட்டெயில்ஸ் படிச்சிங்கன்னா ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் ராஸ்பெரி பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லூப்பில் வந்து ஒரு பேராமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோம். என்ன பேராமீட்டர்னா 0லேருந்து 101 வரைக்கும் 5 இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்படின்னா 20 டைம்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ டோட்டல் வித் வந்து 20 மில்லி செகண்டு. இது 20 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும்னா 1/1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ டியூட்டி சைக்கிள் வந்து நமக்கு வேறையாக தெரியும். டியூட்டி சைக்கிள் வந்து 1 ஆன் இருக்குன்னா அடுத்து 2, 3, 4, 5, 6 அப்படியே 19 வரைக்கும் போகும். அப்படியே அங்கேருந்து இப்படி ரிவர்ஸில் வரும் உங்களுக்கு டியூட்டி சைக்கிள். இப்போ இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பல்ஸ் வந்து வேரி ஆகும். ஆன் டூரேஷன் வேரி ஆகுது, அப்படியே ஆன் டூரேஷன் கம்மியாகுது, ஆன் டூரேஷன் வேரி ஆகுது. இப்போ இந்த மாதிரி PWM ஆப்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம்னா மோட்டார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். இப்போ இந்த ராஸ்பெரி PI-4ல் இப்போ ட்ரைங்கிற லூப்புக்குள்ளே இருக்கிறது வந்து இங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ எக்ஸப்ட் வந்து கீபோர்டு இன்டரப்ட் ராஸ்பெரி PI-4 ஹார்ட்வேரில் நீங்கள் கீபோர்டு இன்டரப்ட் அக்கர் ஆச்சுன்னா வந்து அந்த PWM பல்ஸ் ஜென்ரேட் ஆகிறது ஸ்டாப் ஆகி எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். இப்போ PWM ஸ்டாப்பு, அப்புறம் GPIO க்ளீனப் ஃபங்க்ஷன் வந்து கால் ஃபார் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிரும். பட் இங்கே சிமுலேஷனில் வந்து நம்ம அதை பண்ண முடியாது. அதனால் வந்து அந்த கீபோர்டு இன்டரப்ட் வந்து இதில் வந்து இங்கே ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 18th பின் வந்து நம்ம பார்த்தோம், பின் நம்பர் 12ல் இருக்குது. இப்போ நமக்கு தேவை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 12 பின்னில் வந்து நான் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா
12 பின் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 12 பின் வந்து 32ல் இருக்குது பின் மேப்பிங்கில். அந்த ராஸ்பெரி பிஐ பின் அவுட்டில் வந்து 32ல் இருக்குது. அப்போ 32 செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எல்இடி செக்ஷன்லேயே வந்து பின் 12 நான் செலக்ட் பண்ணேன்னா GPIO 12 வந்து பிளிங்க் ஆகும். அதோட அவுட்புட் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ராஸ்பெரி PI-4ல் PWM எப்படி கிரியேட் பண்ணுறது, பைத்தான் ப்ரோக்ராமில் PWM எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட சிமுலேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். வந்து சிமுலேஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு Proteus ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.